வணக்கம் எவ்ரிவன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது நம்மளோட டெய்லி லைஃப்பில் நம்ம பலவிதமான விலங்குகளை பார்க்குறோம். ஆனால் அந்த விலங்குகளோட பிக்கெஸ்ட் வெர்ஷனை நம்ம அதிகமாக பார்த்துருக்கவே மாட்டோம். அதாவது ஒரு விலங்கை நம்ம பார்க்குறோம்னா அந்த விலங்கோட இனத்திலேயே மிகப்பெரிய இனத்தை நம்ம பார்த்துருக்கவே மாட்டோம். ஸோ அப்படி நம்ம பார்க்காத அனிமல்ஸோட பிக்கெஸ்ட் வெர்ஷனை நாம் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு 10 விலங்கோட மிகப்பெரிய இனங்களையும் அதுங்களை பற்றின ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான சில ஃபேக்ட்ஸையும் பார்க்க போகிறோம். வாங்க உலகத்தோட மிகப்பெரிய விலங்குகளை பார்ப்போம். அணில்கள்லையே மிகப்பெரிய அணில் அப்படின்னா அது இந்த இந்திய ராட்சச அணில் தான். இது மலபார் ராட்சச அணில் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்தியாவில் மட்டுமே வாழ்கிற இதுங்க இந்தியாவோட மேற்கு தொடர்ச்சி மலைகள், கிழக்கு தொடர்ச்சி மலைகள், சாத்புரா மலைத்தொடர்கள் போன்ற மலைகளோட காடுகளில் வாழுது. ரொம்ப அழகா பல வண்ணங்களில் காட்சியளிக்கிற இந்த அணில்கள் பழுப்பு, சிவப்பு, ஊதா, மெரூன், கருப்பு, வெள்ளை அப்படின்னு பல கலர் சேர்ந்த காம்பினேஷனாக இருக்குது. அதனால தான் இது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த கலர்ஸ் காம்பினேஷன் அழகுக்கு மட்டும் இல்லாமல் ஆபத்தை குறைக்கவும் பயன்படுது. கிளைகளோட கிளைகளாக அசையாமல் இருக்கும்போது சிறந்த உருமறைப்பை கொடுக்கறதால எதிரிகள் கண்ணில் படாமல் ஈஸியாக தப்பிக்க முடியும். உடம்போட நீளம் 25லிருந்து 50 சென்டிமீட்டர் வரை இருக்கும். இதே நீளத்தில் தான் கிட்டத்தட்ட இதோட வாலும் இருக்கும். அப்போது மொத்தமாக தலையிலிருந்து வால் வர 3 அடி நீளம் வரை இருக்கும். 1.5லிருந்து 3 கிலோ எடையும் ரீச் பண்ணும். மனிதர்களால் வேட்டையாடப்படாமல் இருக்கிறதுக்காக உயரமான மரத்தில் கூடு கட்டி அங்கேயே தான் வாழும். ரொம்ப ரேராக தான் மரத்துக்கு கீழே வரும். அதிகாலையிலையும் பகல்லையும் ரொம்ப ஆக்டிவாக செயல்படுற இதுங்க எப்பவுமே தனியாக தான் வாழும். ஆனால் இனச்சேர்க்கை காலத்தில் ஜோடியாகவும் பார்க்கலாம். ஒரு மரத்துலேருந்து இன்னொரு மரத்துக்கு 20 அடி தூரம் வர தாவ முடியும். பழங்கள், பூக்கள், கொட்டைகள், பட்டைகள் உட்பட விதைகளையும் சாப்பிட்றதால காட்டை செழுமையாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்குது. 20 வருஷம் வரை வாழக்கூடிய இந்த அணில்கள் ரொம்ப ஷை டைப். அடிக்கடி இதுங்களை பார்க்கவே முடியாது. சியானினாங்கிற இந்த வீட்டு கால்நடைகள் தான் வீடுகளில் வளர்கிற மாட்டு இனங்கள்லேயே ரொம்ப பெருசு. பிறக்கும்போது மான்கள் மாதிரி மஞ்சள் கலரில் இருந்தாலும் வளர வளர வெள்ளை கலரில் மாறிடும். இத்தாலியோட பூர்வீக மாட்டு இனங்களாக இருக்கிற இதுங்க முன்னாடியெல்லாம் விவசாயத்தில் கலப்பியை இழுக்கிற இழுவை மாடுகளாக பயன்படுத்தப்பட்டது. ஆனால் இப்போ முழுக்க முழுக்க இறைச்சிக்காக மட்டுமே வளர்க்கப்படுது. இதோட இறைச்சியில் அதிகமான புரதமும் கம்மியான கொழுப்பும் இருக்கிறதால தரமான இறைச்சியாக இருக்குது. வெப்பத்தில் சீக்கிரம் கெட்டு போகாது. இதனால தான் இறைச்சிக்காக மட்டுமே இது வளர்க்கப்படுது. அதே நேரத்தில் இதோட பால் உற்பத்தி அந்த அளவுக்கு இல்லாததும் காரணம். கிட்டத்தட்ட 6 அடி உயரத்தையும் 1600 கிலோ எடையும் ரீச் பண்ணுற இதுங்க பிரம்மாண்டமான உருவத்தோடு இருக்கு. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கிற இதுங்க இப்போ ஆஸ்திரேலியா, சைனா, ரஷ்யா, அமெரிக்கா, ஆசியாவோட சில நாடுகளுக்கும் பரவி இருக்கு. ஜாப்பனீஸ் ஸ்பைடர் கிராப் தான் இப்போ பூமியில் வாழ்கிற மிகப்பெரிய நண்டுகள். இதோட உடல் பகுதி வெறும் 40 சென்டிமீட்டர் அகலமாக இருந்தாலும் இதோட கால்களை பார்த்தீங்களா எவ்வளோ நீளமாக இருக்குல்ல. இதில் மொத்தம் 10 கால்கள் இருக்குது. இதில் 8 நடக்கிறதுக்கும் முன்னாடி இருக்கிற 2 சாப்பிட்றதுக்கு மாதிரியான மற்ற பயன்பாட்டுக்கு பயன்படுது. இந்த கால்கள் ஒரு முனையிலிருந்து இன்னொரு முனை வரைக்கும் கிட்டத்தட்ட 12 அடி நீளம் வரை இருக்கும். இந்த நீளத்தோட இந்த கடல் நண்டுகள் 19 கிலோ எடையவும் ரீச் பண்ணும். இவ்வளோ நீளமான கால்கள் தான் இது ஒரு பெரிய நண்டாக மாற்றிருக்கு. இதோட எதிரியான ஆக்டோபஸால கால்கள் உடைக்கப்பட்டாலும் இல்லை வலையில சிக்கி பிஞ்சு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்லை. கால்கள் மறுபடியும் வளர்ந்துடும். ஆனால் இதோட உடம்புக்கு மேலே இருக்க கார்பஸ்ங்கிற ஓடு வயசு ஆக ஆக வளரவே வளராது. அதனால இது ஒவ்வொரு முறையும் தான் ஓட்டை உதிர்த்துட்டு புது ஓட்டை உருவாக்கும். ஜப்பானை சுற்றி இருக்கிற கடல்களில் 150லிருந்து 2000 மீட்டர் ஆழத்தில் வாழ்கிற இதுங்க ஆரஞ்சு கலர்லையும் சிவப்பு கலர்லையும் வெள்ளை காலோட காட்சியளிக்குது. கிட்டத்தட்ட 100 வருஷம் வரை வாழ்கிற இதுங்க இறந்த மீன்களையும் பாசிகளையும் முதுகெலும் இல்லாத உயிரினங்களையும் சாப்பிட்டு வாழுது. இதோட நிறம் இது வாழ்கிற கடலோட அடிப்பகுதியோட ஒத்து போகிறதால உருமறைப்பை கொடுக்கும். அதோடு சேர்ந்து பாசிகளை பயன்படுத்தி தன்னை மறைச்சிக்கிட்டு எதிரிக்கண்ணில் படாமல் தப்பிச்சும் வாழும். கடலில் வாழுங்கிறதால இதுக்கு நீந்தலாம் தெரியாது. அதான் இருக்கவே இருக்கு நடக்கிறதுக்கு 8 கால்கள். இதை பயன்படுத்தி கடல் பரப்பில் நடந்து போகும். நடந்து போய் தனக்கான உணவை கண்டுபிடிக்கும். உலகத்தோட மிகப்பெரிய வலிமையான கனமான குதிரை இனம் இந்த ஷைர் குதிரைகள் தான். கிட்டத்தட்ட 6 அடி உயரமும் 1000 கிலோவுக்கும் அதிகமான எடையும் ரீச் பண்ணுற இதுங்க கருப்பு, பழுப்பு, சாம்பல், வெள்ளை அப்படின்னு பல நிறங்களில் காணப்படுது. ரொம்ப பெருசாகவும் வலிமையாகவும் இருக்கிறதால இழுவை குதிரைகளாக பயன்படுது. ஒரு காலத்தில் போர் குதிரைகளாக பயன்பட்டாலும் இப்போ இதுங்க சுமைகளை இழுக்க தான் அதிகமாக பயன்படுத்தப்படுது. வண்டிகளை இழுக்கிறதுக்கும் பண்ணைகளில் வேலை செய்கிறதுக்கும் சுமைகளை இழுக்கிறதுக்கும் அணிவகுப்புலையும் பயன்படுற இந்த குதிரைகளில் ஒரு ஜோடி குதிரைங்க 18 டன் எடையை இழுத்ததுக்கான பதிவு கூட இருக்கு. அந்த அளவுக்கு இதுங்க வலிமையானது. இவ்வளோ பெருசாக இருந்தாலும் கூட இதுங்க ரொம்ப அமைதியானது. மனிதர்கள்கிட்ட மென்மையாக நடந்துக்கும். ஸோ இதனால் இதுங்களை வேலை வாங்குறது ரொம்ப ஈஸி. கால்களில் முடிகளை வச்சுக்கிட்டு ரொம்ப அழகாக காட்சியளிக்கிற இதுங்க இங்கிலாந்தில் உருவானாலும் இப்போ ஆஸ்திரேலியா, கனடா, அமெரிக்கா போன்ற நாடுகளையும் காணப்படுது. 25லிருந்து 30 வருஷம் வரை பூமியில் வாழுது.
வேல் ஷார்க் கடல்ல வாழ்ற மிகப்பெரிய மீன்கள் இதுங்க தான். 60 அடிக்கும் அதிகமான நீளம் வர வளர்ற இதுங்க 20 டன் எடையை ரீச் பண்ணும். வேல் ஷார்க்குன்னு பேர் இருந்தாலும் திமிங்கலத்துக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. சுறாக்கல்லையே ரொம்ப பெருசா திமிங்கல மாதிரி இருக்கிறதால வேல் ஷார்க்குன்னு பேர் வைக்கப்பட்டது. 300 வரிசையில ஆயிரக்கணக்கான குட்டி குட்டி பற்கள் இருந்தாலும் அது எல்லாமே வேஸ்ட் தான். அதால எந்த யூஸும் இல்லை. அதுக்கு பதிலாக 20 வடிகட்டி பட்டைகளை பயன்படுத்தி பாசிகள் அப்புறம் கிரில் மாதிரியான குட்டி குட்டி மீன்களை வடிகட்டி சாப்பிடுது. 5 அடி அகலமான பெரிய வாய் இருக்கிறதால 1 மணி நேரத்தில் 6000 லிட்டர் தண்ணியை வடிகட்டி தனக்கான உணவை இது எடுத்துக்கும். இப்படி வாய் என்னதான் பெருசா இருந்தாலும் தொண்டை சின்னதா இருக்கிறதால தான் குட்டி குட்டி மீன்களை சாப்பிடுது. சாம்பல் கலர்ல இருக்க இதோட உடம்புக்கு மேல நம்ம கைரேகை மாதிரியான யூனிக்கான வெள்ளை புள்ளிகள் காணப்படுது. காயம் ஏற்பட்டாலோ துடுப்புகள் பிஞ்சு போனாலோ அது மறுபடியும் ஹீல் ஆகி உருவாகும். இந்த திமிங்கல சுறாக்கள் மெதுவா நீந்தினாலும் கடலுக்கு அடியில 6000 அடி ஆழத்துக்கு கூட நீந்தி தனக்கான உணவை கண்டுபிடிக்கும். பெருசா இருந்தாலும் ரொம்ப அமைதியானது. மனிதர்களுக்கு எந்த தீங்கையும் ஏற்படுத்தாது. 80லிருந்து 130 வருஷம் வரை வாழக்கூடிய இதுங்க பூமத்திய ரேகையோட வெப்பமண்டல கடல்கள்ல அதிகமாக காணப்படுது. மூஸ் அப்படிங்கிற இந்த கடற்மான்கள் தான் எல்லா மான்கள் இனத்திலையும் ரொம்ப பெருசு. உயரமான கனமான மிகப்பெரிய இந்த மான்கள் அதிகபட்சமா 7 அடி உயரத்தையும் 800 கிலோ எடையும் ரீச் பண்ணும். மற்ற மான்களுக்கு கிளிகள் வடிவத்தில் கொம்பு இருக்கும்போது இதுங்களுக்கு நம்ம உள்ளங்கையை திறந்து வச்ச மாதிரியான ஷேப்ல இருக்கு. ஆண்களுக்கு மட்டுமே இருக்கிற இந்த கொம்புகள் இனச்சரிக்கை காலமான இலையுதிர் காலத்துல காணப்படும். இனச்சரிக்கை உரிமைக்காக ஆதிக்கத்தை காட்டவும் சண்டை போடுறதுக்கும் கொம்புகள் பயன்படுத்தப்படுது. இனச்சரிக்கை காலம் முடிஞ்ச பிறகு குளிர்காலத்துல ஆற்றலை சேமிக்கிறதுக்காக கொம்புகளை இதுங்க உதிர்த்துடும். அப்புறம் மறுபடியும் குளிர்காலத்தோட முடிவுல வளர ஆரம்பிக்கும். பரவளைய வடிவத்தில் இருக்க இந்த கொம்புகள் சவுண்டை பிரதிபலிச்சு மூஸோட கேட்கும் திறனை அதிகரிக்குது. மற்ற மான்கள் கூட்டமா வாழும்போது இதுங்க தனியா தான் வாழும். இனச்சரிக்கை காலத்துல ஆணும் பெண்ணும் கண்ணு போட்டா பிறகு அம்மாவும் கண்ணுக்குட்டியும் சேர்ந்து காணப்படும். மற்ற நேரத்துல தனியா தான் காணப்படும். மற்ற மான்கள் தரையில மேயும் போது தண்ணிக்கு அடியில நீந்தி நீர் தாவரங்களை சாப்பிட்ற ஒரே மான்கள் இதுங்க மட்டும்தான். தண்ணிக்கு அடியில நீந்தும் போது தண்ணி மூக்குக்குள்ள போகாம இருக்கத்தான் மூக்கை மூடிக்கிற வகையில வித்தியாசமான மூக்கு இதுக்கு இருக்கு. இதுங்க பெஸ்ட் ஸ்விம்மர்ஸாவும் இருக்கு. பல கிலோமீட்டர் தூரம் நீச்சல் அடிக்கிற இதுங்களால தண்ணிக்கு அடியில 18 அடி ஆழம் வரை நீந்த முடியும். குளிர் பிரதேசங்களை வாழ்றதால குளிரை சமாளிக்கிறதுக்கு 2 அடுக்குல நீளமான ரோமங்களையும் ஸ்னோ ஷூ மாதிரியான குழம்புகளையும் வச்சிருக்கு. ரோமங்கள் குளிர்காலத்துல அடர்த்தியா இருந்தாலும் குளிர்காலத்துக்கு அப்புறம் உதிர்ந்துடும். கண் பார்வை மோசமா இருக்கிறதால தங்களோட சிறந்த வாசனை உணர்வை பயன்படுத்தி தான் பனிக்கு அடியில இருக்க தாவரங்களையும் தண்ணீரையும் தனக்கான ஜோடியவும் இதுங்க கண்டுபிடிக்கும். இந்த மூஸோட கணத்துக்கு கீழே மணி மாதிரி தொங்குற இந்த உறுப்போட எக்ஸாக்ட் யூசஸ் என்னன்னு தெரியல. மேபி இது வாசனையை உருவாக்கவோ உடல் வெப்பத்தை சீராக்கவோ தான் பலசாலின்னு மற்றவங்களுக்கு காட்டவோ பயன்படுத்தப்படலான்னு கணிக்கப்படுது. ஆண் பெண் ரெண்டுத்துக்குமே இது இருக்கும். பொதுவாக ஆக்ரோஷத்தை காட்டாம அமைதியா இருந்தாலும் அதை நாம சீண்டுனோம்னா கண்டிப்பா நம்மளை தாக்கும். கோபம் வந்துடுச்சுன்னா நாம எதுவும் பண்ணலைனாலும் நம்மளை தாக்கும். இதால எந்த பக்கத்துலையும் உதைக்க முடியுங்கிறதால ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். 15லிருந்து 25 வருஷம் வரை வாழக்கூடிய இதுங்க வட அமெரிக்கா, ஐரோப்பா, ஆசியா போன்ற கண்டங்களோட நாடுகள்லையும் நியூசிலாந்துலையும் காணப்படுது. வீட்டு பூனைகள்லயே மிகப்பெரிய பூனை இனம் தான் இந்த மெயின் கூன். 1800களில் வட அமெரிக்காவோட மெயின்ங்கிற மாநிலத்தில் உருவானதால இது மெயின் கூன்னு அழைக்கப்படுது. 25லிருந்து 41 சென்டிமீட்டர் உயரமும் வால் உட்பட கிட்டத்தட்ட 100 சென்டிமீட்டர் நீளமும் இருக்கிற இந்த பூனைகள் 8லிருந்து 10 கிலோ எடையை ரீச் பண்ணும். 3 அடுக்குல உருவான அடர்த்தியான நீளமான இதோட முடிகள் குளிர தாங்கிறதுக்காகவே வடிவமைக்கப்பட்டிருக்கு. அத்தோட ரோமங்கள் நீர் புகாத தன்மையோட இருக்கிறதால மற்ற பூனைகள் மாதிரி இல்லாம தண்ணியில இருக்கிறதையும் விளையாடுறதையும் இதுங்க ரொம்ப என்ஜாய் பண்ணும். நாய்கள் மாதிரியே நட்போட விசுவாசமா புத்திசாலியா நம்ம கூட ரொம்ப க்ளோஸா இருக்கிறதால பூனை உலகின் நாய்கள்னு இது சொல்லப்படுது. மியாவ் சவுண்டு மட்டும் இல்லாம இன்னும் சில வித்தியாசமான சத்தங்களை உருவாக்குற இதுங்க பல நிறங்கள்ல காணப்படுது. ரக்குன் மாதிரியான அதிக முடிகள் நிறைஞ்ச வாலும் பஞ்சு மாதிரியான பாதங்களும் கூட குளிர தாங்கிறதுக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு. இதோட அடர்த்தியான ரோமங்களை பார்க்கும்போது ஒரு குட்டி சிங்கம் மாதிரியே காட்சியளிக்கும். வட அமெரிக்காவில் பரவலாக காணப்படுற இதுங்க கிட்டத்தட்ட 12 வருஷம் வரை வாழுது. ராட்சச அமேசானிய எறும்புகள். எறும்பு இனங்கள்லயே இதுங்க தான் ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசா இருக்கிற பெண் எறும்புகள் 3லிருந்து 4 சென்டிமீட்டர் நீளத்தையும் தாண்டி வளரும். பெண்கள் கருப்பு நிறத்திலையும் ஆண்கள் சோப்பு நிறத்திலையும் இருக்கும். பல எறும்பு இனங்கள் மாதிரி காலனிக்கு ராணி எறும்புன்னு எதுவும் இருக்காது. இந்த இனத்தை பொறுத்து வர கிட்டத்தட்ட எல்லா பெண்களுமே ராணி தான். ஏன்னா எல்லா பெண்களாலையும் கருவுற்று முட்டைகளை போட முடியும். ஸோ இங்கே என்ன நடக்கும்னா எல்லா பெண்களும் தங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு தங்களை யார் பாஸுங்கிறத முடிவு பண்ணும். அப்படி முடிவு பண்ண ஒரு ஃபீமேல் தான் ஆல்ஃபா பெண்ணா இருந்து ஆட்சி பண்ணும். ஆல்ஃபா பெண்ணோட முட்டைகள் மட்டும்தான் குஞ்சுகளை பொறிக்கணும். மற்ற பெண்களோடது சாப்பிட்றதுக்கு பரிமாறப்பட்டுரும். இல்லப்பா இந்த ஆல்ஃபா பெண்ணுக்கு கீழே வேலை செய்ய பிடிக்கலன்னா தான் கூட்டாளிகளை கூட்டிட்டு வெளியே போய் தனி காலனியை உருவாக்கலாம்.
ஒரு காலனியில் அதிகபட்சமாக 100 எறும்புகள் தான் இருக்கும். ஆண்கள் இனச்சேர்க்கைக்கு மட்டும்தான் பயன்படுத்தப்படுது. இனச்சேர்க்கை முடிஞ்ச பிறகு பெண்ணால் அது சாப்பிடப்பட்டுரும். ஸோ இங்கே ஆண்கள் இனச்சேர்க்கைக்கும் உணவாகவும் பயன்படுது. இந்த எறும்புகள் ரொம்ப பெருசாக இருக்கிறதால கடிச்சதுன்னா 48 மணி நேரத்துக்கு வலி உங்களை படாத பாடுபடுத்திடும். வலியோட மட்டும் இல்லாமல் கொமட்டுறது, அதிக வியர்வை, ஹார்ட் பீட் இன்க்ரீஸ் ஆகிறது அப்படின்னு சில பின் விளைவுகளும் ஏற்படும். மண்ணுக்கு அடியில் 3 அடி ஆழவர புத்துக்களை உருவாக்கி அதில் பல நுழைவாயில்களை உருவாக்கி இருக்கும். தென் அமெரிக்காவில் மட்டும்தான் இந்த எறும்புகள் காணப்படுது. ப்ளூ வேல் தான் இதுவரை பூமியில வாழ்ந்த மிகப்பெரிய விலங்கா இருக்கு. பெரிய பெரிய டைனோசர்களை விட இது பெருசா இருக்கு. இப்போதைக்கு பூமியில வாழ்ற மிகப்பெரிய பாலூட்டி இதுதான். இதோட நாக்கு ஒரு யானையோட எடைக்கு சமமா இருக்கும். இதயம் ஒரு பெரிய கார் அளவுக்கு இருக்கும். சில ரத்த குழாய்கள்ல மனிதர்களே நீச்சல் அடிச்சு போக முடியும். இதோட அளவு ஒரு போயிங் 737 விமானத்துக்கு ஈக்குவலா வரும். இதோட வெயிட் 30 யானைகளோட வெயிட்டுக்கு சமமாகவும் 2500 மனிதர்களோட எடைக்கு சமமாகவும் இருக்கும். அதாவது அதிகபட்சமா 100 அடி நீளமும் 200 டன் எடையும் இருக்கும். இவ்வளோ பெரிய அளவுனால கடல்ல வாழ்ற மிகப்பெரிய விலங்காகவும் பூமியோட மிகப்பெரிய பாலூட்டியாகவும் இருக்கு. இது இவ்வளோ பெருசா இருந்தாலும் குட்டி குட்டியான கிரில் மீன்களை பிடிச்சி சாப்பிடுது. பற்களுக்கு பதிலாக தான் வாயில இருக்க பளின் வடிகட்டியை பயன்படுத்தி ஒரே வாயில கூட்டமா போற கிரில்களை பிடிச்சி வடிகட்டி சாப்பிடுது. இப்போ பூமியில வாழ்ற எந்த ஒரு விலங்கு எழுப்புற சத்தத்தை விடவும் இதுங்க எழுப்புற ஒலிகள் தான் அதிக சத்தமானதா இருக்கு. ஒரு ஜெட் இன்ஜினோட சத்தத்தை விட அதிகமா இருக்கும். 8 இருந்து 25 ஹெர்ட்ஸ் வரையிலான குறைந்த அதிர்வெண் கொண்ட ஒலிகள் கடல் தண்ணியில் 1000 கிலோமீட்டர் தூரத்தை தாண்டியும் கேட்கும். இதை பயன்படுத்தி தான் ஒன்று இன்னொன்று கூட கம்யூனிகேட் பண்ணும். கடல்லையே வாழ்ந்தாலும் மூச்சு விடுறதுக்கு நுரையீரலை பயன்படுத்துறதால சுவாசிக்க கடலோட மேற்பரப்புக்கு வந்து தான் ஆகணும். வடக்கு அட்லாண்டிக், வடக்கு பசிபிக், தெற்கு பசிபிக், தெற்கு பெருங்கடல், இந்திய பெருங்கடல் போன்ற கடல்களில் வாழ்ற இதுங்க 80 to 90 வருஷம் வரை வாழுது. பப்புவா நியூகினியாவில் இருக்க ஓரோ மாகாணத்தோட காடுகளில் மட்டுமே காணப்படுற குயின் அலெக்சாண்ட்ராஸ் பேர்ட்விங் அப்படிங்கிற இந்த வனத்து பூச்சி தான் மற்ற எந்த பட்டர்ஃப்ளைஸை விடவும் ரொம்ப பெருசு. உடல் நீளம் வெறும் 8 சென்டிமீட்டர் மட்டுமே இருந்தாலும் ரக்கையோட நீளம் 25 to 28 சென்டிமீட்டர் வரை இருக்கும். அதாவது கிட்டத்தட்ட 1 அடி வரை இருக்கும். இது வரைக்கும் நம்ம பார்த்த பட்டர்ஃப்ளைஸ் எல்லாமே நம்ம உள்ளங்கையில அடங்குற சைஸ்ல தான் இருக்கும். ஆனா இது 1 அடி வரை நீளம் இருக்குன்னா எவ்வளவு பெருசா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா நேரில் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இது மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த எல்லா அனிமல்ஸையும் நேரில் பார்த்தா எல்லாருக்குமே ஆச்சரியமா தான் இருக்கும். இந்த பட்டர்ஃப்ளை கிட்டத்தட்ட 3 மாசம் வரை வாழும். ஆனால் இந்த காலத்துக்குள்ள அதிகபட்சமாக 240 முட்டைகளை போடும். முட்டையிலிருந்து வெளியே வர லார்வா தன்னோட முட்டை ஓட்டை தான் முதல் உணவாக சாப்பிடும். 6 வாரம் வர லார்வா ஸ்டேஜில் இருந்து அப்புறம் கூட்டுப்புழுவா 1 மாதம் வரை இருந்து கடைசியாக பட்டர்ஃப்ளையா 3 மாதம் வரை வாழும். இதில் ஆணும் பெண்ணும் வித்தியாசமான நிறங்களில் காணப்படுது. பெண்ணானது சாக்லேட் பழுப்பு நிறத்தில் வெள்ளை அடையாளங்கள் மஞ்சள் முக்கோணத்தோட இருக்கும். ஆணோட வயிற்றுல பிரகாசமான மஞ்சள் நிறமும் ரக்கைகள் நீல பச்சை நிறத்துல கருப்பு பட்டைகளோட காட்சியளிக்கும். ஆண்களை விட பெண்கள் தான் பெருசா இருக்கும். காடுகள்ல ரொம்ப உயரத்துல பறக்கிறதால இதுங்களை பார்க்கறதே ரொம்ப கஷ்டம். பைப் வைனுங்கிற அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த தாவரத்தை இதுங்க சாப்பிட்றதால இந்த வனத்து பூச்சியை சாப்பிட்ற வேட்டையாடிகளுக்கு இது அருவருப்பான டேஸ்டா இருக்கும். ஸோ மறுபடியும் இதுங்களை சாப்பிட அதுங்க ட்ரை பண்ணாது. ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்கள் ராமக்கண்ணன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் சொன்ன இந்த மிகப்பெரிய விலங்குகளில் உங்களோட ஃபேவரட் என்னங்கிறதையும் இதுக்கு முன்னாடி இதுங்களை பார்த்துருக்கீங்களா அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.